ம். அப்படி நல்லா சொல்லிக்கிட்டு வந்தவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, பைபிள்ல கொஞ்சம் முரண்பாடெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, கடைசி வீடியோ ஒண்ணு போட்டு எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ கடைசியா ஒண்ணு போட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பைபிளே ஒரு விக்கிரகம்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ நாளா இவரு என்ன பிரசங்கம் பண்ணாரு? இவ்வளோ ஜனங்க இவர பின்பற்றினாங்களே. கடைசியில பைபிளே ஒரு விக்கிரகம்னா எத போய் பின்பற்றது? நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். இவர் ஏன் அப்படி இடறி போனார்? இவருக்கு ஏன் அப்படிப்பட்ட நிலைமை வந்ததுன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் எனக்கு புரிஞ்சது. ஒரு தெய்வம் இந்த உலகத்துல மனிதனாய் வந்து எனக்காய் மரித்தார் என்றது எவ்வளவு சத்தியம். அந்த சத்தியம் உனக்கு சரியா விளங்கல. இவ்வளோ பிரசங்கம் பண்ணியும் கூட, கல்வாரி சிலுவையை நீ நம்பாதபடினாலே, நீ இடறி போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. நமக்கு இந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? எப்படி இருப்பார்? மனித குலம் எப்படி வந்தது? ஏன் வந்தது? இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆகப்போகுது? இப்படி அனைத்துக்கும் கேள்விக்கு கொடுக்கப்பட்ட, நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆதாரம் பைபிள் மாத்திரம் தான். அநேக ஆதாரங்கள் இருக்கு. ஆனா நம்ம கையில இருக்கிற ஒரு ஆதாரம் பைபிள் மாத்திரம் தான். இதன் வழியாகத்தான் தெய்வத்தை நம்ம நிச்சயமா புரிந்து கொள்ள முடியும். இந்த இந்த பைபிளே விக்கிரகண்டா, அப்ப எதை படிச்சு கடவுளை புரிஞ்சுக்கிறது? இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. நம்மளை கடவுளண்டை சேர்ப்பதற்கு வேறு எதுவுமே ஆதாரங்கள் கிடையாது. நம் கரத்தில் இருக்கிற பைபிள் மாத்திரம்தான். இப்போ அவருடைய நிலைமை யோசித்து பார்த்தேன். இப்போ வேதத்தை தொடர்ந்து படிக்கிற நிலைமை கூட பின்மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கல்வாரியை புரிந்து கொண்டு மாத்திரம்தான் இடராமல் நிற்க முடியும். அவன் தான் கரெக்டாக இருக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு நிறைய கொடுத்த கடவுளோட சேர்ந்துடலாம். சிலர் நினைக்கிறாங்கன்னா, ஜெபத்தின் வழியில் ஒரு நடுராத்திரில இருந்து ஜெபம் பண்ணா, அதிகாலை ஜெபம் பண்ண, நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருந்தா கடவுளோட நெருங்கிடலாம் சிலர் நினைக்கிறாங்க. சிலர் 40 நாள் பாஸ்டிங் போட்டா கடவுளோட ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்துடலாம்னு சொல்லி இப்படிலாம் செய்கிறாங்க. ஆனால் எது செய்தாலும் அந்த பிரசனத்தின் கேட் வரைக்கும் தான் போக முடியும். அது பிரசனத்துக்கு உள்ள, அந்த மகிமையின் பிரசனத்துக்குள்ள கடவுள்கிட்ட போய் அந்த மகிமையை பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தமும் கல்வாரி சிலுவிலை தேவன் உனக்காய் மரித்தார் என்ற சத்தியத்தை விளங்கி கொள்ளாம, இந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் நான் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் என்னை தேவனுக்கு முன்பாக நிற்க என்னை தகுதி உள்ளவனாக மாற்றி இருக்கிறது என்ற சத்தியத்தை விளங்கி கொள்ளாம ஒரு மனிதன் தேவ பிரசனத்துக்கு போயிருக்க முடியாது, போக முடியாது. பாருங்க, அப்போ ஒரு இதுவரையில தேவ பிரசனத்தை உணர்வே இல்லாத ஊழியக்காரர் இருந்திருக்கிறார். இன்னும் தெய்வ மகிமையை காணாத ஊழியக்காரரை பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அதை பின்பற்றுறதுக்கு 1 லட்சம், கிட்டத்தட்ட 1 லட்சம் சப்ஸ்கிரைபர். நம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உங்களுக்கு மாதம் கல்வாரி குறித்து திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை இது கேட்ட செய்தி மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் இதுதான் மறக்கக்கூடாத ஒரு செய்தி. இதுதான் உங்களை நிலைநிறுத்துகிற செய்தி. இதுதான் உங்க பாவ சாப கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற முக்கியமான செய்தி. இது கேட்டு விட்டுகிற செய்தியில இது நம்முடைய ஜீவியமாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவை அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கல்வாரியில நினைவு கூறணும். ஆண்டவரே, எனக்காக மரித்தீங்களப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, என் பாவங்களை சுமந்தீங்களே, என் சாபங்களை சுமந்தீங்களே, ஆண்டவரே அக்கிரமத்தை சுமந்தீங்களே, என்னை பரிசுத்தமானாய் நீதிமானாய் மாற்றும்படியாய் அப்படி சொந்த ரத்தத்தை சிந்தி என்னோட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணினீங்க தகப்பன்னு சொல்லும்போது, தினந்தோறும் நினைவு கூறும்போது உனக்குள் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் கட்டுகள் தானாக அறுக்கப்படுகிறது. உனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணி கையை வச்சு நீ ஓட்டி ஆட்டி எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த அறிக்கை உன்னை விடுதலைக்கு நேரம் நடத்தும். கண்களை மூடி காலவேளையில கர்த்தர் மூடி பேச முடியும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வல கரத்தாலே தாங்குகிறீ, மன பாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீ. எந்த பாதங்கள் சறுக்கிடும் போது வல கரத்தாலே தாங்குகிறீ, மனபாரத்தால் சோர்ந்திடும் போது
ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறேன். மா பாவியாம் என்னை நிறைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே உந்தன் மாசிலா இரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காக வல்லோ. மா பாவியா என்னை நிறைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மா பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே. மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னித்தும் மறந்தும் தள்ளினே. எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே. மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னித்தும் மறந்தும் தள்ளினே. மா பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மா பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவ தூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காக வல்லோ. அத்தனையும் எனக்காக வல்லோ. அவரை சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தமும் எனக்காகப்பா. மேல்பட்ட ஒவ்வொரு சவுக்கடியும் எனக்காக. நீ பட்ட ஒவ்வொரு காயங்களும் எனக்காக. நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் எனக்காக தகப்பனே. நாங்கள் நம்புகிறோம் ஐயா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுதான் எங்க வாழ்க்கையில பிதாவின் செல்ல குமாரனா எங்களை மாற்றியிருக்கிறது. அந்த சத்தியம்தான் அப்பா பிதாவை என் கூப்பிடத்தக்க புத்திர சுகாரித்த நாவி எங்கள் மீது ஊற்றி இருக்கிறது. தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரட்சிப்பு விலை மதிக்க முடியாத ஒன்று. யாருமே நமக்கு பெற்றுத்தர முடியாது. நாமளும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருந்தா எப்படி கேட்கிறார்? இந்த ரட்சிப்பினால் உங்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரம் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறேன். ஏதோ சர்ச்சுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஆண்டவர் பிள்ளை, நான் நடத்திட்டேன். இந்த ஒரு காரியத்துக்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்தாரா?
எவ்வளோ பெரிய இந்த ரட்சிப்பின் பெரிதான ரட்சிப்புன்றனா இது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது கடவுளை விசுவாசிப்பதற்கு கூட நமக்கு சக்தி இல்லையா. அந்த அளவுக்கு பாவிகளாம் துரோகிகளாக மாத்திரமல்ல, விசுவாசத்துக்கு அர்த்தமே தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். கடவுளை நம்மள நம்ப கூட முடியல. அப்படிப்பட்ட விசுவாசம்னு ஒண்ணு புரியாத ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவரை நம்புவதற்கு கூட அந்த விசுவாசத்தை கூட அவர் தான் கொடுத்தாராம். அவர் கொடுத்த அந்த கொஞ்சம் விசுவாசத்துல தான் அவரை நம்ப ஆரம்பிச்சோம். அந்த நம்பிக்கை தான் நம்ம அவர் கிட்ட கொண்டு போச்சு. அதுதான் அவரை நமக்கு புரிய வச்சுது. விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் துவக்கம் தான் இன்னைக்கு நம்ம வளர்ந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை நம்ம கொண்டு வந்து இருக்கிறது. நாம இந்த இரட்சிப்பை குறித்த மேன்மையை புரியாமல் இருப்போம்னா கிறிஸ்தவன்ற பேரோடு வாழ்ந்துட்டு இருப்போம். தேவன் உன்னை எதற்காக ரட்சித்த அந்த ரட்சிப்பை இவ்வளவு தன் சொந்த ரத்தத்தை மாசற்ற குற்றமற்ற விளையேற பெற்ற அந்த ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்து இந்த ரட்சிப்பை ஆதாம் இழந்து போன எல்லா அதிகாரத்தை மீட்டு உன் கையில கொடுத்திருக்கிறார் என்ற சத்தியம் விளங்காமல் இருந்தால் நீ எப்படி ஒரு சிறந்த கிறிஸ்தவனா இருக்க முடியும்? கிறிஸ்தவனா என்ன செய்யணும்னு உனக்கு புரியலனா பேர் மட்டும் தான் உங்களுக்கு கிறிஸ்தவனா இருக்கும். சர்ச்சுக்கு போற இப்படிதான் ஒரு பிரச்சனைகள் ஒரு குழப்பங்கள் வரும்போது தேவனை விட்டு பின்மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரும். அதுக்கு தான் கல்வாரியை குறித்து இப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் சிந்தின ரத்தத்தினுடைய மகிமை மேன்மை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இவ்வளவு சிந்தி அதை நமக்காய் மீட்டு கொடுத்து இருக்கிற அந்த அதிகாரத்தை அதன் மூலமா நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கு. இந்த ரட்சிப்பு விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா அந்த ரட்சிப்புக்கு பாத்திரம் நடந்து கொள்வோம். ஹல்லேலூயா. சில காரியங்கள் என்ன சொல்லிட்டே போயிட்டு கடைசியான சில சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது அன்றைக்கு இருந்த நாட்களில சிலுவை சிலுவை என்றால் அது ஒரு ஒரு கேவலமான ஒண்ணு. அன்னைக்கு இருந்த காரியங்கள் வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு பார்வை. சிலுவை என்றால் அது ஒரு ஒரு அது எப்படின்னா ஒரு கேவலமா அது ஒரு அருவருப்புத்தக்க ஒரு காரியம் தான் அன்றைக்கு சிலுவை. சிலுவை எப்படி வந்ததுன்னா ஒருத்தனை தண்டிப்பதற்காக நாட்டுக்கு ரொம்ப அணைய அக்குறும் பண்ணின அவனை என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஒரு கட்டையில மரத்துல அவனை பிடிச்சி நம்ம ஆணி அடிச்சிட்டாங்க. அவன் உடனே சாகலாம். எல்லாருக்கும் முன்பாக அவன் அந்த வேதனைப்பட்டு அவன் சாகிறத பார்த்துதான் ஓஹோ இப்படி கொடூரமான பாவங்களை செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை தான் கரெக்டான தண்டனை. தூக்கு தண்டனை கூட உடனே செத்துறான். மரண தண்டனை கூட உடனே செத்துறான். ஓ இதுதான் மிக சிறந்த தண்டனை. இந்த தண்டனையை செலக்ட் பண்ணி அப்பதான் சில நாடுகள் எல்லாம் இதை பின்பற்ற ஆரம்பி. இப்படிதான் வந்ததுதான் அந்த சிலுவை தண்டனை மரணம் வந்தது. இந்த கொடூரமான அப்போ சிலுவையினுன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையா இருந்தது. அதுல சிலுவை இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு இருந்து அதுல போய் இந்த பரிசுத்த தேவன் குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்துற தெய்வத்தை கொண்டு போய் அடிச்ச பிறகுதான் அது மோசமா இருந்த கேவலமா இருந்த அந்த சிலுவை என்ற ஒண்ணு ஒரு புனித மகிமையான மகத்துவமான எல்லாராலும் விரும்பத்தக்க ஒரு சின்னமாய் மாறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கும் அந்த ஆலயங்களிலே ஒரு பெரிய சிலுவையை வைத்து உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. நீங்க எல்லா ஆலயங்கள் எல்லாம் சிலுவையை பார்க்கலாம். எல்லா கிறிஸ்தவர்களும் எந்த சபையா இருந்தாலும் எந்த சர்ச்சா இருந்தாலும் சிலுவை ஒரு பொதுவான ஒரு சின்னமா இருக்கிறது. ஏன்னா சிலுவை உயர்த்தி காட்டப்படுகிறது. ஒரு நாள் இந்த சிலுவை தாழ்த்தி காட்டப்பட்டு இருந்தது. ஏன்னா அந்த சிலுவையிலே பாவிகள் அடிக்கப்பட்டார்கள். துரோகிகள் அநியாயம் செய்கிறவர்கள் மிகவும் கொடூரமான பாவங்களை செய்த மனிதர்கள் அடிச்ச ஒரு அந்த சிலுவை தான் இன்றைக்கு பரிசுத்த தெய்வத்தை கொண்டு போய் அதில் அடித்த பிறகு அந்த சிலுவை ஒரு புனித சின்னமாய் மாறினது. ஹல்லேலூயா. அது அன்பின் சின்னமாய் மாறுது. அது மனிதர்களை ரட்சிக்கும் சின்னமாய் மாறினது. அது இந்த உலகத்தையே ரட்சிக்கும் சின்னமாய் மாறினது. ஹல்லேலூயா. நம்ம நிறைய இந்த சிலுவை பற்றியும் சிலுவை மரணத்து குறித்தும் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள் குறித்தும் அவர் கல்வாரில் என்ன செய்தார் என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டிருக்கணும். இதை நினைவு கூறும்படியாய் செய்யுங்கள். என் ரத்தத்தையும் என் சரீரத்தையும்
இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், புது உடன்படிக்கையின் ரத்தம். இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற சரீரமா இருக்கிறது. இதை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள். இது திரும்ப திரும்ப நினைவு கூறுங்க அப்படின்னு ஆண்டவருடைய கட்டளை. ஹல்லேலூயா. நாம் தினந்தோறும் சிலுவையை நினைவு கூறணும். தினமும் சிலுவை பற்றி பேசணும். இல்ல நமக்கு நாம சொல்லிக்கணும், ஆண்டவர் எனக்கு அங்க மறிச்சிங்களப்பா, எனக்காக ரத்தம் சிந்திங்களே. நாம் தினந்தோறும் அறிக்கை செய்ய வேண்டிய ஒன்று இருக்குமானால், என் தேவன் எனக்காய் மரித்தார் என்பதை நீங்க அறிக்கை செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் விடுதலையை கொண்டு வருகிற ஒரு எளிதான ஒரு வழியா இருக்கிறது. இன்னொரு காரியம் சொல்றேன். அதாவது அன்றைக்கு சிலுவையில மரித்த இயேசு, அன்னைக்கு எப்படி பார்த்தானா இவர் ஒரு பாவமான மனிதன், இவரை கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சாதாங்க. அதனால இவரையோ ஒரு மாதிரி பார்த்தாங்க. அந்த சிலுவை பற்றின பேசின அன்றைக்கு இருந்த மனிதர்களை பார்த்து என்ன நினைச்சாங்கன்னா, இவரு ஒருத்தரை போய் சிலுவையில் அறிஞ்சு செத்து அவரை பத்தி சொல்லிட்டு இவங்க பைத்தியம் பொழுகுது. சிலுவையில் அறிந்த ஒருத்தரை பத்தி பேசுறாங்க. அதனால என்ன பண்ண, அதுவும் ஒரு சாபத்தின் சின்னமா இருக்கிறது. அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செய்தியா இருந்தது. அதான் நம்ம பாடிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 வசனம் வாசிக்கிறோம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது சிலுவை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் ஒரு பைத்தியமான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அந்த நாளிலே அன்னைக்கு மனிதர்கள் நினைச்சாங்க. அந்த பைத்தியங்கள் பேசின செய்தி தான் அந்த செய்தியை கேட்ட எல்லாரும் அது ஞானிகளாய் மாற்றினது. ஹல்லேலூயா. சிலுவை பைத்தியங்களை ஞானிகளாய் மாற்றுகிற ஒரு இடம் தான் சிலுவை. ஹல்லேலூயா. அப்போ அந்த மனிதன் சிலுவையே புரிஞ்சுக்கல பொழுது, இந்த வேதமே விக்கிரகம் சொல்லிட்டாருன்னா நான் ஒரு சிலுவையே புரிஞ்சுக்காமலே இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, இவ்வளவு நாள் கிறிஸ்தவன்ற போர்வையில எதோ சொல்லி வந்து இருக்கிறாரு, அதை பின்பற்றி ஒரு கூட்டம் இருந்து இருக்கிறது. ஆனா சிலுவை பார்க்காம போயிட்டு இருக்காரு, சிலுவையை புரிஞ்சுக்காம மறுதலித்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த வேதத்தை போய் விக்கிரகம் சொல்லிட்டாரு, இதையே விக்கிரகம் சொல்லிட்டா அப்ப எதை போய் நம்புவது? இதை விட்டுட்டு வேற இதுக்கு நிகரான எதை சொல்ல முடியும்? வேற இல்லை இந்த உலகத்துல. இயேசு சொன்ன நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். வேதம் 1500 ஆண்டு காலம் 40 மனிதர்களாக தோல் சுழல்களால் பல நாட்களில் எழுதப்பட்டது. ஆதியாகமம் புத்தகம் மனிதனை படைத்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு மோசே வருகிறார். மோசையை வைத்து தான் எழுதுகிறார். ஆதியாகமத்துல எப்படி சிருஷ்டிக்கும் போது மோசே இருந்தாரா? ஆதாமுடைய மகன் பேர் காயின், ஆபேல் அவருக்கு தெரியுமா? எல்லாம் நோவா காலத்துல முற்றிலுமா ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது இல்லையா? எல்லாமே செத்து போயிட்டாங்க, சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் கடிச்சு நோவா காலம் கழிச்சு ஆபிரகாம் வர்றார். ஆபிரகாம் கழிச்சு 450 வருஷம் பத்து மோசே வருகிறார். இவ்வளவு காலங்கள் கழித்து மோசேவை அழைத்து கொண்டு போய் சீனா மலையில் வழித்து ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிப்பின் காரியங்கள் முதற்கொண்டு ஆபிரகாம் யாரு, ஈசாக்காரு, யாக்கோப்பாரு, யாக்கோபுடைய மகன் யோசேப் யாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்த ஒவ்வொரு காரியங்களும் பிக்சர் மாதிரி காட்டி பக்கத்துல இருந்து நடந்தா எப்படி அப்படி காண்பித்து அந்த மோசையை கொண்டு அந்த புத்தகங்கள் எழுதினார். இது என்ன சாதாரண காரியமா? இது பொய்யாகுமோ? தோல் சுருள்களாய் அங்கங்க எழுதப்பட்டு அங்கங்க முடக்கப்பட்டு மறைஞ்சு போய் காணாமல் போய் அதெல்லாம் தேவன் ஒன்று சேர்த்து அணைத்து 66 புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு புத்தகம் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஏறக்குறைய 2500 மொழிகளுக்கு மேலா இந்த மொழியில எல்லா மொழிகளிலும் மொழி பெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் இந்த பைபிள் மாத்திரம். எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேரணும். சொந்த மொழியில படிச்சு இந்த ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்ளணும். இது தேவனுடைய திட்டம். பைபிள்ல இருக்கிற முக்கியமான செய்தி என்ன? 66 புத்தகங்கள் இருக்கான், இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்குல்ல. அது முக்கிய செய்தி என்ன? முக்கியமான சம்பவம் என்ன? ஆண்டவர் படைத்த பிரம்மாண்டங்கள் இருக்கிறது.
அற்புதங்கள் இருக்கிறது, செங்கடல் பிளக்கப்பட்டு இருக்கிறது, வானத்தில் மண்ணா இறக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ விதமான அற்புதமான செய்திகள் வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தின் மைய செய்தி என்ன? மிக முக்கியமான சத்தியம் என்ன? தேவன் காணக்கூடாத, காண முடியாத தேவன் குமாரன் என்ற அந்த ஸ்தானத்துல மனிதன் மனித உறவில வந்து மனிதனாக இந்த மனிதனுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டவராய் அந்தரத்துல தூங்கி தன் ஜீவன் நம்முடைய ரத்தத்தை எல்லாத்தையும் சிந்தி சரீரம் கிழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு மனிதனுக்காய் மரித்தாரே, இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தி தான் மனிதர்களை மாற்றக்கூடிய செய்தி. இந்த செய்திய ஒருத்தன் நம்பலன்னா அவனுக்கு மெய்யான ரட்சிப்பு கிடையாது, மெய்யான விடுதலை கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நான் ஆதிகாமத்தை கரிச்சு குடிச்சிட்டேன், பரலோகத்தை பத்தி படிச்சுட்டேன், 10 கட்டளையா நியாயப்பிரமாணம் எல்லாம் தான் எனக்கு தெரியும், இதை படிச்சிருக்கேன், எதை வேணா படிச்சுக்கோ. பைபிள்ல அநேக சத்தியங்கள் இருக்குது. உன்னுடைய அஸ்திபாரத்தின் செய்தி, கிறிஸ்தவனா ஒருத்தன் நிற்கக்கூடிய ஒரு செய்தி. உனக்காக இயேசு இந்த உலகத்துல வந்து உன்னுடைய பாவங்களை சுமந்து மரித்தார் என்ற அந்த முக்கியமான செய்தி நீ நம்பல, அது உனக்கு புரியலன்னா நீ கிறிஸ்தவத்துல நிலைக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்றைக்கு அந்த சிலுவையை பார்க்க நிறைய பேர் பயந்தாங்க, கொடூரமா இருக்கும். டிவியில் கூட சில படங்களை போட்டிருக்கேன், ஒய்ஃப் பார்த்தோம், கொடூரமா இருக்கும், ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறதும் கொடூரம். அந்த காட்சி எங்கள் ஒய்ஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துன்னு இருக்கும். கொடூரமா இருக்கு, என்னால் பார்க்க முடியல, என்னால் சகிக்க முடியல, முதல் இது மாத்துன்னு. ஏன்னா அதனால அந்த கொடூரத்தை என்னால் பார்க்க முடியல, என் மனது உடையுது. இது ஒரு காட்சியை காமிச்சுனுக்குது. அப்போ ஒரு தீமையை என்னால பார்க்கணும், தீமையை காணக்கூடாத சுத்த கண்ணர் அந்த தேவன் தன் சொந்த குமாரனை தீமைக்கு நடத்துற, இந்த உலகத்தின் பாவத்தில சுமந்து அவர் தண்டனை அனுபவிச்சு அந்த தீமையை அனுபவிக்க அனுப்புறாரு பாருங்க. அவரு தீமையை பார்க்காத அவர் தன் சொந்த குமாரனை தீமையை அனுபவிக்க அனுப்புறாரு. என்னால பார்க்க முடியலையே. ஒருத்தர் கஷ்டப்படுற அந்த காட்சி என்ன உறுத்துத, அந்த காட்சியை நீக்கி சொல்றேன் நான். அப்ப அந்த கல்வாரி சிலுவையை பார்த்து அன்றைக்கு உலகமே பயந்தது, பயம், அப்படிப்பட்ட கொடூர மரணம். யாரெல்லாம் அன்றைக்கு கல்வாரி சிலுவை பத்தி பயந்தாங்களோ, இன்றைக்கு அந்த கல்வாரி பத்தி பேசினால், நம்பினால், நோக்கினால் மாத்திரமே இந்த உலகத்திலே ஒரு தைரியசாலியா மாற முடியும். ஹல்லேலூயா. உலகம் இன்னும் பயந்து கொண்டிருக்கிறது. வியாதிக்காக, எதிர்காலத்தை குறித்து, பாவங்களை குறித்து, எத்தனையோ காரியங்களை குறித்து மனித குலம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் மனிதனிடத்தை பேச பயப்படாத என்ற வார்த்தையை முதலாவது பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா மனித உலகம் பயந்தே வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த உலகத்திலே பிசாசு பயத்தை விதைத்துடான், பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு பயம் ஆட்டி படிச்சிருக்கு. சிலருக்கு மரண பயம், சில பணத்தை குறித்த பயம், கடங்கார பயம், வியாதி பயம், எதிர்கால பயம், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, எத்தனையோ விதமான பயத்துல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பயங்கள் நீங்குவதற்கு ஒரே வழி இருக்கிறது, அதுதான் கல்வாரி காட்சி. உனக்காய் மரித்த இயேசுவை கல்வாரி தொங்கினார் என்ற அந்த காட்சி, அன்னைக்கு பயந்த அதே பயத்தை நீக்கி போடுகிற ஒரு இடமாய் இந்த கல்வாரி சிலுவை மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பயம் நீங்க ஒரே வழி, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காய் தொங்கினார். தன் சொந்த குமாரனை எனக்காக பலியாய் கொடுத்தது சத்தியமானால் என் தேவன் எனக்காக எதையும் செய்வார் என்ற நம்பிக்கை அங்கு உருவாகுகிறது. அங்கதான் விசுவாசம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சரியான ஒரு மனிதனுடைய விசுவாசம் துவங்குகிற ஒரு இடம், சரியான ஒரு தேவ பலன் துவங்குகிற இடம் எங்க தெரியுமா? கல்வாரி காட்சி, கல்வாரி சிலுவை மாத்திரமே. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவை என்றால் அது ஒரு கொடூரம், அது ஒரு கொடூரமான காட்சி தான். அந்த கொடூரமான அந்த கல்வாரி சிலுவை அது ஆண்டவர் போய் ஒரு அன்பின் தெய்வம், ஹல்லேலூயா, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனுடைய தன்னுடைய மனுக்குலத்தை நேசிக்கிறார் என்ற அந்த முழு அன்பையும் வெளிப்படுத்தின ஒரு இடம், அதுதான் கல்வாரி சிலுவை. ஹல்லேலூயா.
தேவன் ஏற்கனவே அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். மனிதர்களை நேசிக்கிறேன் பல நேரங்களிலே, பல காலங்களிலே, பல காலகட்டங்களில் நிறைய காரியங்கள் மனிதர்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிற வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகாரம் கொடுத்திருக்கிறாரு, தண்ணியை கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கான எல்லா நன்மைகளும் மனிதர்களை நேசித்ததன் மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் நேசத்தினுடைய அன்பினுடைய ஒரு அடையாளங்கள் தான். ஆனா அதெல்லாம் எல்லாரும் இந்த விடத்துல சோறுலாம் ஒருத்தர் சோறு போட்டுருவாங்க இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு அது கொஞ்சம் அந்த உதவிகளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா உனக்காக எனக்காக ஒருத்தர் நம்முடைய பாவத்தை சுமந்துக்கிட்டு கல்வாரியில காயங்கள் பட்டு ரத்தம் சிந்தி இந்த கொடூரமான இந்த மரணத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி என்ன வருவாங்களா? நீ கல்வாரி அடிக்கப்பட வேண்டிய அந்த இடத்த யாராவது செலக்ட் பண்ணி இல்லை நான் ஏத்துக்கிறேன் என்ன அடிங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன கொடூரமா சித்திரவதை செய்து என்ன தண்டிங்கன்னு சொல்ல யாராவது முன் வருவாங்களா? அது என்ன காட்டுகிறது? அப்படி வந்தா அது எதை காட்டுகிறது? அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பை காட்டுகிறது. ஹல்லேலூயா. உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதன் அடையாளம் தான் அவங்களை விட்டுடு அவங்களுக்கு பதிலாக என்ன அடிச்சிருன்னு சொல்ல முடியும். அப்படி ஒருத்தர் சொன்னாரன்னா அதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த மனுக்குலத்தை நான் நேசிக்கிறேன் என்பதை இந்த கல்வாரி சிலுவையிலே தேவன் வெளிப்படுத்தி காட்டிருக்கிறார். அதனாலதான் இந்த சிலுவை கொடூரத்தின் சின்னமாய் இல்லாம ஒரு அன்பின் சின்னமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. சிலுவை என்றால் அன்பு. ஹல்லேலூயா. தன்னையே முழுவதுமாக தன் சரீரத்தினுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி முழு பலனையும் எல்லாத்தையும் விட்டு நமக்காக ஜீவனை அவர் முழுசா ஆவியை விட்டார். தேவ சித்தத்தை செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது. இனி மனுக்குலத்துக்காய் நான் ஒன்றும் செய்ய வேண்டியதை எல்லாமே நான் கடைசியா செஞ்சு என் ஜீவனை கொடுத்து முடிச்சிட்டேன். இனி நான் என்ன செய்யணும்? என்னையே கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன? அப்ப எல்லாவற்றையும் கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன் மகனையே பலியாய் கொடுத்த நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்யாமல் இருப்பது. நான் உன்னை நேசிக்கிறேன்னு இதை செய்து காமிச்சிட்டேன். இப்ப நீ கேட்கிற விஷயங்களாம் உனக்கு கிடைக்காம போயிடுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? உன்னை உயர்த்தாமல் விட்டாரா? இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம விசுவாசம் அங்கதான் துவங்குது பாருங்க. ஹல்லேலூயா. என்ன நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த ஒரு காரியம் எனக்காக தான் மரித்தான்றது நிறைய பேருக்கு நம்புறது கஷ்டம். என்ன எவ்வளோ ஜனங்களுக்கு இருக்கு, எவ்வளோ பேர் பிறந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க. நம்ம பார்த்தோன்னா இதுல எனக்கு மட்டும்தான் மரிச்சாரா? நிறைய பேருடைய கேள்வி இது இருக்குது. எனக்காக மட்டுமா வந்தாரு? கர்த்தர் எப்படின்னா ஒரு மனிதனுடைய ரத்தத்தினால இந்த மனுக்குள்ள உருவானதான். அந்த ஒரு இவ்வளோ மனுஷர்களும் ஒரே ஒரு ரத்தத்துல உருவாக்கப்பட்டவர்கள் தானா? அவர் பார்வையில 1 கோடியில 1000 கோடி மக்கள் இருந்தாலும் அங்க அவருடைய பார்வை ஒரே மனிதனை தான் பார்க்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? நம்மலாம் ஒரு ரத்தத்துல உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆதாம் என்ற ஒரு மனிதனுடைய ரத்தத்திலிருந்து நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆதாம் செய்த பாவம் இந்த எல்லா மனிதர்களும் ஆட்கொள்ளுகிறது. அதே போல இன்றைக்கு ஒரே மனிதனாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாக நாம் எல்லாரும் ஒன்றாய் கழுவப்படுகிறோம். ஹல்லேலூயா. வசனம் ஒன்று வாசிக்கலாமா? நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் இல்ல அப்போஸ்தலர் 17:26 வாசிக்கிறீங்களா? 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஒரே மனுஷனுடைய ரத்தத்தினாலே. உங்களுக்கு தெரியுமா ஒரு சொட்டு ரத்தத்துல எத்தனை லட்சக்கணக்கான உயிர் அணுக்கள் இருக்குன்னு? அப்ப ஒரு மனிதனுக்குள்ள கோடான கோடி மனிதனை உருவாக்கும் உயிர் அணுக்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கு. ஹலோ, இதெல்லாம் இந்த பைபிள் புரியுன்னா நிறைய
நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. முதலாவது அவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. வேதம் ஒரு மனிதனோட பேசுனா அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். ரட்சிக்கப்படாத வேதம் சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் மறைபொருளாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக தீர்க்க தரிசனங்களா வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை நம்பணும்னா வேதத்தை கொடுத்தவரை நம்பணும். அவர் நமக்காய் பலியாய் மரித்தது முதல்ல நம்பணும். அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதெல்லாம் நம்பி ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகுதான் இந்த வேதம் அவனுக்கு பொக்கிஷமா இருக்கும். அப்பதான் வேதம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் மூலமா பாவம் உலகத்துக்கு வந்தது. ஒரு மனிதனால் எல்லாம் பாவிகளாக்கப்பட்டாங்க. அதே ஒரு மனிதனாலே நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். அந்த ஒரு மனிதனான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு மனிதனோட ரத்தத்தை நம்மளை பாவங்களை கழுவி சுத்திகரிக்க கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரையும் ஆண்டவர் ஒரு மனுஷனா பார்க்கிறாரு. ஒரு மனித ரத்தமா தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்காக ஒரே தரம் நமக்காக பலியானார். ஒரே தரம் பலியானார். ஒரு காரியங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது? 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அங்க கல்வாரி தொங்குற இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? மறுபடியும் வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். உன்னையும் ரட்சித்துக்கோ, எங்களையும் ரட்சி, என்னையும் அப்படின்னு அவன் நம்பிக்கையா சொல்லல. அவர் நம்பி சொல்லல. ஆண்டவரே நீ ரட்சிக்கிறா இருந்தா என்னை ரட்சிங்க, உங்களே ரட்சிங்கன்னு சொல்லல. விசுவாசித்து சொல்லல. கேலியாய் கிண்டலாய் அவர் ஒரு கிறிஸ்துவ அல்ல என்பதற்காக, நீ அப்படி கிறிஸ்துவனா இருந்தா, கிறிஸ்துவா இருந்தா என்னையும் ரட்சிங்க, உங்களே ரட்சிங்கன்னு சொல்றான். அவன் நம்பாமல் சொன்னான். அவன் நம்பாமல் சொன்னாலும் அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அவர் மரித்து உயிரோடு எழுந்த தன்னையும் ரட்சித்து கொண்டார். அந்த மரணத்தை விசுவாசத்தை எல்லாரையும் அவர் ரட்சித்தார். அல்லேலூயா. பாருங்க, 2 கல்லர்கள் அடிக்கப்படுறாங்க. ஒரு கல்லன் கிறிஸ்துவை அவமானப்படுத்துறான். அவன் தான் இதை இப்படியெல்லாம் பேசுறான். இன்னொருத்தன் அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய பாவத்தின் நிலையை உணர்ந்து, ஆண்டவரே நீ வரும்போது என்னையும் நினைச்சுக்கப்பா அப்படின்னு ஆண்டவர் உடனே அவன் பாவங்களை அந்த நொடி பொழுதுல மன்னிக்கிறார். பாருங்க, அடுத்த செகண்ட் அந்த என்னை நினைச்சுக்க ஆண்டவரே, நான் பாவி தான், எனக்கு கிடைச்ச தண்டனை கரெக்டு தான் உணர்ந்து, இவர் தேவ குமாரன் தான், இவரோட தப்பு பண்ணலையே, அவர் நீதிமானதான் உணர்ந்து கொண்டு என்னையும் ரட்சித்தீங்க, என்னை நினைச்சிங்கன்னு போது அவர் சொல்ற, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பான். இப்ப 3 கல்லர்கள், ஒரு இயேசு பக்கத்துல இன்னொரு கல்லு இந்த பக்கம், 3 பேர் 2 பாவிகள் மத்தியிலே என்ன பண்றாரு? இயேசு சிலுவையில் அறியப்படுகிறார். 2 பேரும் பாவிதான். 2 பேரும் நடுவில் இயேசு நிற்கிறார். அதே போல அந்த உலகத்துல பாவிகள் இருந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை பாவியா இருந்தாலும் என்னையும் ரட்சிங்க ஆண்டவரை, என்னையும் மன்னிங்கன்னு சொல்றவங்களை ஆண்டவர் பரதேசுக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவரை கேலி செய்கிறவர்கள் நரகத்துக்கு போய் கொண்டு இருக்காங்க. அது இந்த உலகத்தின் நிலைதான் அடையாளம். இந்த கல்லுன்னு இந்த கல்லுன்னு காட்டுகிறது, நடுவில் இயேசுவை சிலுவை அறிஞ்ச, இதுதான் உலகம்பா. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து 2 பேருக்கும் பொதுவாய் அறியப்படுகிறார். இந்த 2 விதமான ஜனங்களுக்கும் மொத்தம் இப்படி இந்த கல்லனுக்கும் இந்த கல்லனுக்கு தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறியப்பட்டார். ஒரு கல்லன் மனம் திரும்பினான், பாவத்தை உணர்ந்தால் என்னை ரட்சியும் என்று வேண்டிக் கொண்டால் இயேசு அவனை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையில் அவனை ரட்சிக்கிறார். ஒருத்தன் அவரை கேலி செய்து அவன் நரகத்துக்கு போயிட்டான். இன்றைக்கு அதுதான். இன்னைக்கு சிலுவை பற்றி பேசும்போது, என்னை இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும்போது அநேகர் கேலியும் கிண்டலும் செய்து அந்த சிலுவையை நம்பாம, நீ ரட்சகரானா உன்னை ரட்சித்துக்கோ, என்னை ரட்சிக்குன்னு சொல்லி கேலி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இயேசுவை விசுவாசிக்காம அவங்க நரகத்துக்கு போறாங்க. இந்த சத்தியத்தை கேட்டு இயேசு உங்களுக்காக மரித்தார் என்ற சத்தியத்தை சொல்லும்போது அதை நம்பி ஒருத்தன் அதை ஏற்றுக்கொண்டு
என்னையும் ரட்சிங்க ஆண்டவர்ன்னு சொன்னோன்னு கர்த்தர் அவங்களை ரட்சிக்கிறார். ஹalleluya. சிலுவை எத்தனையோ காரியங்களை பேசிட்டு இருக்கு. சிலுவை நிறைய காரியங்களை பேசுது. மத்தேயு 27:26 வாசிக்கலாம். இருபத்தி ஆறு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவருக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினா அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். இங்க பாருங்க, அந்த பஸ்கா பண்டிகை நாளில் ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ணிடுவாங்க. அது ஒரு வழக்கமா இருந்தது. இந்த இயேசு பஸ்கா பண்டிகையில அந்த குற்றவாளியை கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நேரத்தில் விசாரணை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகைன்றது இஸ்ரவேல் ஜனங்களோட மிக முக்கியமான பண்டிகை. அதனால அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த டைம்ல எதையும் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் திட்டமிட்டு சதி செய்து இவனை போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிற்கிறாங்க. ஆனா தேவ சித்தமும் அதுவா இருக்கிறது. பஸ்காவாக இவர் பலியாக வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்து தேசத்துல பஸ்கா என்ற ஒரு காரியத்தை பண்டிகை வைத்து அந்த ஆடை அடித்து அந்த ரத்தத்தை நிலைக்காலங்களில் பூசி அன்றைக்கு அதை அடித்து பூசி அப்போது சங்கார தூதன் உங்களை தேசத்தை தேடி வரும்போது அன்றைக்கு யாருடைய வீடுகளிலே அந்த ரத்தம் தடவப்பட்டு இருக்கிறதோ அங்கே சங்கார தூதன் உங்க வீட்டுக்கு வர மாட்டான். யார் வீட்டுல இந்த ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் இருக்கிற முதல் தலைச்சன்கள் எல்லாம் மடிக்கப்படும் என்று சொல்லி அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்நாட்களில் எகிப்தியர்களுடைய எல்லா வீடுகளிலும் இருக்கிற ஆடு மாடுகள் முதற்கொண்டு எல்லாருடைய தலைச்சன்களும் அடிக்கப்பட்டு அந்த எகிப்தின் ராஜாவினுடைய மகன் முதற்கொண்டு எல்லாருடைய தலைச்சனும் அடிக்கப்பட்டது. யாரெல்லாம் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகளிலே மரண ஓணம் இல்லை, அவர்களுக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பாதுகாப்பு. அந்த நினைவாகத்தான் பஸ்கா பண்டிகை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் தான் இயேசுவின் நாட்களிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்ட அந்த பஸ்காவின் ஆடாக இயேசுவை பலியிட வேண்டும் என்று தேவனுடைய நோக்கமும் திட்டமா இருந்தபடினாலே அன்றைக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணாவிட்டாலும் திட்டமிட்டு சதி செய்து அவங்க பண்ணாலும் கூட தேவ சித்தம் அவர் பஸ்காவாக பலியாக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பஸ்காவின் நாட்களே ஒரு மோசமான ஒரு கைதியை விடுதலை பண்றது வழக்கமா இருந்தது. அப்ப பிலாத்து சொல்லுகிறாரு, இந்த இயேசுவை விடுதலை பண்ணிடலாம். அவங்க என்ன சொல்றாங்க, இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும். ஹல்லேலூயா. நீதிமானை சிலுவையில் அறையுங்க, பாவிய ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. தேவ திட்டமும் அதுதான். தேவ திட்டமும் தேவனுடைய பார்வையிலே அவருடைய நீதி. இந்த உலகத்தின் நீதியில் என்ன? பாவிக்கு தண்டனை கொடுக்கணும், நீதிமான விடுதலையாக்கணும். இதுதானே தேவனுடைய ஹைகோர்ட்ல நீதிமான சிலுவையில் அறிகிறார், பாவியை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. இது எப்படியா நமக்கு நீதி ஆகும்? நீதிமானை தண்டிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறார், பாவியாகிய பரபாசை விடுதலையாக்கப்படுகிறார். அது என்ன நீதி? உனக்காக ஆண்டவர், நீதான் பாவி. அந்த பரபாஸ், அந்த பரபாஸ் வேற யாரல்ல, நாம் தான். நாம் பாவிகளாய் இருக்கிற நம்முடைய விடுதலைக்காய் தம்முடைய சொந்த குமாரனை அவர் நீதிமானாகிய பரிசுத்தம் அல்ல தேவ குமாரனாகிய இயேசுவை என்ன பண்றாரு? அந்த தண்டனைக்கு உட்படுத்துகிறார். தேவன் நம்முடைய பார்வையில் அது நீதி இல்லை, ஆனா அவருடைய பாதையில அதுதான் நீதியா இருக்கு. ஹல்லேலூயா. அவர் பாவியை ரட்சிக்கும்படியாய் தன் சொந்த குமாரனை பலியாக்குறார். கல்வாரி நமக்கு புரிய புரிய நமக்கு ஒரு தெளிவு வருது. இப்ப நம்ம பார்க்கலாம். இப்பதான் முக்கியமான செய்தி எடுக்க போறேன். அதுக்குள்ள 1 மணி நேரம் போச்சு. வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4-7. 3 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்?
இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமார் நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஆமென். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இப்படிதான் மனிதன் ஆரம்பத்துல படிக்கும்போது இப்படி அதிகாரத்தோடு தான் படிச்சிருந்தாரு. அதை ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்தபடினாலே, பாவம் என்ன? பிசாசு சொல்றதை செய்ததுங்க பாவம். தேவனுக்கு விரோதமாய் காரியத்தை செய்ய வைக்கிறான் பேர், அதான் பாவம். தேவன் சொன்னதை செய்யாம சொல்லாததை செஞ்சதுனால அதுக்கு பேர் தான் பாவம். அதுக்கு பேர் தான் ஆண்டவர் நீ சொன்ன கேட்க மாட்டேன், சாத்தான் சொன்னதான் கேட்பேன்னா அப்ப யாரு கடவுள்? நீ கடவுள் இல்லப்பா, சாத்தான் தான் கடவுள்னு அர்த்தம். இதுதான் தேவனுடைய பார்வையில பாவம். அப்போ சாத்தானுக்கு கீழ்ப்படுத்தப்படல, தன் முழு அதிகாரம் தனக்கு மேல் இருந்த எல்லாவற்றையும் அவன் கையில கொடுத்துட்டான். அதை மீட்டு எடுக்கும்படியா இயேசு இந்த உலகத்துல வந்து அவர் மரித்து நரகத்துக்கு போய் அந்த பாதாளத்துக்கு போயிட்டு அந்த அவனுடைய ராட்சி எங்க இருக்குன்னு நரகத்துல இருக்கிறது. அந்த நரகத்துக்கு அவரு இறங்கி மரிச்சாதான் போக முடியும். ஒரு மனிதன் பாவத்துல மரித்தவன் தான் நரகத்துக்கு போனோம். அவர் பாவத்தை சுமந்து மரித்து நம்ம நரகத்துக்கு போய் அவன் கையில் இருந்த அதிகாரத்தை பிடுங்கி கொண்டு மேல வந்துட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்ற ஒரு மனிதனை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் போது ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை மீண்டும் கையில கொடுக்கிறார். இது எப்படி நடந்தது? இதுக்குதான் விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ரட்சிப்பின் மூலமா ஆதாம் விழுந்த அனைத்து அதிகாரம் கையில வந்து இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கீங்களே, இன்னும் பாவத்தை மேற்கொள்ள முடியல, இன்னும் சாபத்தை மேற்கொள்ள முடியல, இன்னும் வறுமையை மேற்கொள்ள முடியல, இன்னும் நம்ம யாருன்னு புரியாம வாழ்ந்து கொண்டு இருக்குமே. ஒருவர் மாசற்ற குற்றமற்ற விலையேற பெற்ற விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அதை மீட்டு அவன் இழந்து போன அதை மீட்டு உன் கையில கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் மூலமா இது தெரியாம கவலை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களே கேட்கிறார். வசனம் மறுபடியும் வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரிய ரட்சிப்பை இலவசமா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்காக என்ன பண்ணீங்க நீங்க? இங்க வந்து ஒரு 10 மைல் நடந்து வாங்க சர்ச்சுக்கு. இன்னைக்கு பாரு 9:30 மணி வரைக்கும் ஜனங்க காணும். சொகுசா பொறுமையா அவங்களுடைய அகராதியில கடிகாரமே இல்லை, முள்ளு அந்த பெரிய முள்ளு இல்லை, சின்ன முள்ளை தான் சுத்திட்டு இருக்குது, பெரிய முள்ளை காணாம போச்சு. இல்லை அவங்க பார்க்கலாங்களா மறந்துட்டாங்களான்னு தெரியல. ஆண்டவருடைய கரத்துல கரெக்டா அந்த நொடி, அந்த ஒரு நொடியை கூட கணக்கில் வைத்து செயல்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. சரியான அந்த நொடியை கூட மிஸ் பண்ண மாட்டார், அந்த கரெக்டா இருப்பார். ஹல்லேலூயா. நிறைய பெரிய வாழ்க்கையில காலம் வந்து என்னம்மா இன்னைக்கு என்ன மாசம், இந்த மாசம் கேட்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு காலமும் தெரியாது நேரமும் தெரியாது, காத்தெடுக்கிறது சில போய் எத்தனையோ மணிக்கு ஏந்துப்பாங்க. ஓ 10 ஆயிடுச்சா. ஒரு தம்பி வந்தார் காலையில் 4 மணிக்கு ஊழியத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு, ஏன்பா காலையில் ஆராதனைங்க வரலண்ணா? ஐயா டயர்டாக இருந்தேன்னா படுத்தேண்ணா, தூங்கிட்டேன். சரி எத்தனை மணிக்கு ஏந்தேன்? 1 மணிக்கு தான் ஏந்தேண்ணா. இப்படி ஒரு வாலிபானா நான் யோசித்து பார்த்தேன். 1 மணி வரைக்கும் தூங்கினியா ஞாயிற்றுக்கிழமை? சபைக்கு போகணுன்ற அந்த ஒரு இது உணர்வே இல்லையா? அவருடைய அகராதியில என்ன இல்லை, காலங்களே கிடையாது. அவர் கடவுளுக்கு மேல பெரியவர், காலங்களை கடந்தவர். அவர் காலம் அதெல்லாம் டைமை பார்க்க முடியாது. திடீர்னு ஏந்தா அப்பதான் டைமா ஒன்னாயிடுச்சா, சரி விடு, கூட்டெல்லாம் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு ஆத்தவாரம் பார்த்துக்கலாம். இது மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு
எத்தனை கோடி கொடுத்தாலும் பாவமில்லாத ரத்தத்தை இந்த உலகத்துல நீங்க எங்கேயும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் எல்லாம் வெள்ளியும் பொண்ணும் சொத்து பணத்தை எல்லாம் வைடூரம் எல்லாத்தையும் கூட்டி பாவமில்லாத ஒரு ரத்தத்தை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நான் இந்த உலகத்துல நீங்க எங்கேயும் வாங்க முடியாது. அது இயேசு கிறிஸ்து கிட்டது மாதிரி தான் இருக்கேன். ஹல்லேலூயா. அந்த விலை மதிக்க முடியாத ரத்தம் உனக்காய் சிந்திருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 3:19 வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற விலையேறப்பட்ட அந்த விலையை கொடுக்க முடியாது. மனித சக்தியினால விலை கொடுத்து வாங்க முடியாத மாசற்ற குற்றமற்ற விலை ஏறப்பட்ட ரத்தத்தினாலே அந்த விலை அவ்வளவு காஸ்ட்லி. மனிதனால் அதை விலை கொடுத்து வாங்க முடியாத அதை தேவனே அதை இலவசமாக உனக்காக அவர் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா நம்ம ரட்சிக்கப்படல. நீங்க உக்காந்து கடவுளை ஆராதிக்கிறேன்னா உனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் தான் அவங்களை மீட்டு கொண்டு நிறுத்தி இருக்கு. ஆனா அந்த ரட்சிப்பின் மேன்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கவலையற்று ஏதோ ஒரு கிறிஸ்தவன் ஏதோ சர்ச்சுக்கு போறேன்னு இல்லை, ஆதாம் இழந்த அதிகாரத்தை மீண்டும் தேவன் உங்க கையில மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்படி வாழணும்னு அவர் நினைச்சு உனக்கு ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு எடுத்திருக்கிறாரா? நான் எவ்வளவு செஞ்சோம், நீ இப்படி அசால்ட்டா இருக்கிய, அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற, காகத்தை போல போகிறதும் வருகிறதுமா, எதுக்கு போறோம் எதுக்கு வரோம் எதுக்கு அனுப்பிச்சினாருன்னு அதுக்கு ஒண்ணுமே தெரியல. அதை எதுக்கு அனுப்புனாரு? தண்ணி வத்தி இருக்கா பார்த்துருவான்னு. அதுக்கு எந்த ரிசல்ட்டும் கொடுக்கறது இல்லை. அது பாட்டுன்னு போறதும் அது பாட்டுன்னு வர்றதும். புறாவை விட்டு விடுன்னு தன் எஜமான் என்னை காலங்கள் சூழ்நிலை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னை எதுக்கு அனுப்புறாங்க? தண்ணி வத்தி இருக்குதான். அவர் பேசினாரா? இல்ல அந்த புறா கிட்ட சொன்னாரா தண்ணி பார்த்துருவான்னு சொன்னாரா? ஒருவேளை சொல்லி கூட இருக்கலாம். ஒருவேளை மனித பாஷை இந்த புறாவுக்கு புரிஞ்சிருக்குமா? அந்த புறா புரிஞ்சுக்கிட்டு என்னை இதுக்குதான் அனுப்பி இருக்கிறாருன்னு சொல்லு போயிட்டு சுத்தி பார்க்கறது. அது எங்குமே என்ன பண்ணது? கால் பதிக்கடல். அதை மறுபடியும் அவர்கிட்ட அவர்கிட்ட கடந்து ஒரு கையை நீட்டோன்னா அந்த கையில உட்காந்துக்கிறது. அது காகம் அப்படி வரல. அப்ப என்ன சொல்லுது? எங்குமே இலைப்பாற இடம் இல்லை, எங்கேயும் தண்ணி வத்தலை அப்படின்ட்டு பதில் சொல்ல வருது. மறுபடியும் விடுறாரு. அது போய் சுத்தி பார்த்துட்டு ஒரு ஒளிவ இலையினுடைய காய்ந்த சிறகை தன்னுடைய அலைகளை குத்தி அது என்ன பண்றது? தண்ணி வத்திருச்சு சொல்லி அதுக்கு பதிலாய் கொண்டு தன்னை அனுப்பின எஜமானுக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்காய் இரத்தம் சிந்தி மீட்ட உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட உன் வாழ்க்கையை நீ எப்படி கொடுத்திருக்கிற? எப்படி நன்றி உள்ளனா வாழ்ந்து கொண்டு இருக்க? இப்படி விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்க. இந்த ரட்சிப்பை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போகிறதும் வருகிறதும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், அத்தோட வந்துடுவேங்க. அத்தோட பைபிள் என்ன பண்ணுவேன்? நல்லா அலமாரில் ஹைட்டில் அதுக்குன்னு ரேக் வச்சிரு, அதில் வச்சிருவேன். அடுத்த வாரம் போகும்போது அந்த பைபிளை எடுப்பேன். போகிறதும் வருதுமா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒருத்தர் நோக்கம் இருக்கு, உங்களுக்கு ஒருத்தர் ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை ஏன் ரட்சித்தான? இவ்வளவு விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி மீட்டு இருக்கிறார்னா நீ அவருக்கு எவ்வளவு முக்கியம். உன்னை கொண்டு அவர் என்னெல்லாம் செய்யணும்னு மாபெரும் திட்டம் வைக்காம உனக்கு அதுக்காய் சிந்தி உன்னை மீட்டு எடுத்திருப்பாரு. உன்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்யணும் என்பதற்கான தானே தன் சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அதோட மேன்மை என்ன? இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையிட்டு இருந்தால் எப்படி? யூதா புத்தகம் 1:24 வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தும்படியா வல்லமையுள்ளவரும் இந்த மாசற்ற ரத்தம் உனக்கு சிந்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய ரத்தத்தை எதுக்கு சிந்தனார்னா
இந்த மாசு நிறைந்த உலகத்துல பாவம் நிறைந்த மனிதனாய் பாவ ரத்தத்தை சுமந்து கொண்டு பாவியாய் வாழுகிற என்னை அந்த மாசற்ற குற்றமற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி என்னை மாசற்றவனாய் மாற்றி அந்த பிதாவுடைய மகிமையின் பிரசனத்திலே கொண்டு போய் நிறுத்தும்படியாய். எவ்வளோனா மாசு உள்ளவனா இரு, அந்த மாசற்ற ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. நம்மளுடைய பரிசுத்தமாக்கி அவர் முன்னாடி நிற்கிற தகுதியை கொடுக்குது பாருங்க. ஹல்லேலூயா. அவளோட நின்று பேசுற உறவு கொடுக்குது பாருங்க. இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு ஒருத்தரும் இந்த கடவுள் முன்னாடி நிற்க முடியாது. இந்த மாசற்ற ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்து இந்த மகிமையின் தேவனுக்கு முன்பாக உன்னை நிறுத்துகிறது. இந்த தகுதியை விலை கொடுத்து வாங்குவீங்களா? இந்த தகுதியை பயன்படுத்துகிறீங்களா? அந்த மகிமையின் பிரசனத்தை போய் நிற்கிறீங்களா தேவனோட தினமும்? எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டு இருக்குது. காணவும் முடியாத அந்த தெய்வத்துக்கு முன்பாக இந்த மாசற்ற ரத்தம் என்னை கழுவி என்னை தகுதிப்படுத்து அந்த பிதாவோட உறவு கொள்ள பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறது. பிதாவோட உறவாடுறீங்களா? தேவ பிரசனத்தை உணர்றீங்களா? தேவனுக்கு உனக்கு ஒரு உறவு இருக்கா? ஹலோ. பாவம் மனிதனை பிரித்தது தேவனிடத்திலிருந்து. தேவன் அந்த பாவ மனிதனை பரிசுத்தவனாய் மாற்றி பிரித்த அந்த கடவுளையும் மனிதனும் இந்த பரிசுத்த ரத்தம் மாசற்றலா மாற்றி மனிதனையும் தேவனை பின்னி பிணைக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியில நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போமே. அந்த ஒளியில் இருக்கிற தேவனை போய் நாம எப்படி ஒளியில நடக்க முடியும்? அந்த ஒளியை நிற்க முடியாது. மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தை உனக்காய் சிந்தி மாசற்றவனை மாற்றும் பொழுது அந்த ஒளியில நீங்களும் நடக்கலாம். ஹல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன் இருளில நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபிக்கலாம். இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு